அமுதன் அப்படிங்கிற ஒரு பையன் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு, 3rd இயர் இந்துஸ்தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ கரெக்டாக வந்து 10th ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு இன்னொரு சக மாணவர்கள் அவரை பைக்கில் எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடித்து கொண்டாங்க அப்படிங்கிறதா இந்த வழக்கு. இப்போ இதை எதுக்கு கொண்டாங்க, ஏன் கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய கான்ஸ்பிரசி உருவாக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கான்ஸ்பிரசி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நேர்மையான நபர், நல்ல நபர், நல்ல பையன். ஸோ இந்த பையன் வந்து அந்த காலேஜில் யாரெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி மேனேஜ்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதனால் இவர் அந்த பசங்கள்லாம் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னா இது கொண்டு வரப்படுது இல்லைங்களா. இப்போது இது ஆரம்பித்த புள்ளி எங்கேருந்து அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது 21 ஜூலை 2026 நைட்டு ஒரு 11 மணி. அப்போது இந்த அமுதன் அப்படிங்கிற பையன் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கல்லூரியில். அப்போ கூட அஜீஷ் அப்படிங்கிற ஒரு பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு கல்லூரிலேருந்து வெளியே வரார். வெளியே வந்ததை அந்த கல்லூரியில் ஹாஸ்டலில் குக் பண்ணுற குக்கு பார்த்துட்டு எங்கே தம்பி போகிறீங்க அப்படிங்கிறாரு. அப்படி கொஞ்சம் பார்த்ததும் பதட்டமாகி என்னடா பார்த்துட்டாரே ஓடணுமே கிட்டணுமேலாம் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் எல்லாமே நடந்து நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவியா, ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய வாக்குவாதம் ஆகிட்டு அதில் அந்த குக்கு, அவர் பேர் மனோஜ்னு சொல்கிறாங்க, அவரை தள்ளி விட்டுருக்கார். தள்ளி விட்டதில் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சு. இவங்க போயிட்டாங்க 2 பேரும். அடுத்த நாள் இவர் வந்துட்டு இவர் தள்ளி விட்டதுக்கப்புறம் கிளம்பி வந்து இவர் படுத்துடுறாரு. அடுத்த நாள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்ஃபார்ம் பண்ணால் கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே நாங்கள் இனிமேல் ஒர்க் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுறோம், ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது வந்து கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு போகுது. டிசிப்ளினரி கமிட்டிக்கு போனோம். டிசிப்ளினரி கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இது யார் அடிச்சு என்னன்னு விசாரிச்சா இந்த அமுதன்ற பேர், அஜீஷ்ன்ற பேர் வெளியே வருது. வந்ததுமே இவங்களை கூப்பிடுறாங்க, விசாரிக்கும் பொழுது ஆமாம் தள்ளி விட்டோம் அப்படின்றது சொல்கிறாங்க. சொல்லிட்டுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டிசிப்ளினரி கமிட்டி வந்து அனுப்பிச்சி விட்டு சொல்லிடுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது நடக்கிறது 22 ஜூலை 2026. அடுத்தது அந்த அஜீஷ் அப்படிங்கிற பையனுடைய பேரண்ட்ஸ், அம்மா அப்பா 2 பேரும் கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வரதுக்கு 1 day ஆகிடும் மேம், நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒரு நாளில் 23 ஜூலை அன்னைக்கு கிளம்பி காலேஜ் வராங்க. வந்து அங்கே அமுதன் கூட அஜீஷும் கூட இருக்காரு. அஜீஷ் பெற்றவங்க வராங்க. இங்கே விசாரிக்கப்படுது.